சீமான் மீது 60க்கும் மேற்பட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பெரியார் குறித்து அவதூறு கருத்தை பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர் வணக்கம். தற்பொழுது எந்தெந்த மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள்? வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் பெரியாருக்கு எதிராக கடுமையாக பேசியதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஜனவரி 8ஆம் தேதி கடலூர் மாவட்டம் வடலூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது சீமான் தந்தை பெரியார் குறித்து பேசியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதே போன்று சென்னையிலும் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசியதாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கடு எதிர்ப்பு தெரிவித்தனர். நேற்று காலை சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமானின் வீட்டை முற்றுகையிட்டனர். அப்போது அங்கு கார் கண்ணாடியும் உடைக்கப்பட்டது. இந்த நிலையில் இது பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக திமுக சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. திமுக சட்டத்துறை துணை செயலாளர் மருது கணேச இந்த புகாரை அளித்திருந்தார். பெரியார் குறித்து சீமான் பேசிய வீடியோவும் ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டது. இதே போன்று தந்தை பெரியார் திராவிட கழகமும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகாரானது கொடுக்கப்பட்டது. பெரியார் எந்த இடத்திலும் தெரிவிக்காத கருத்தை அவரின் நன்மதிப்பை குலைக்கும் வகையில் இது போன்று சீமான் பேசியிருக்கிறார் என்று புகாரானது கொடுக்கப்பட்டது. புகார்களை தொடர்ந்து சீமான் மீது கோவை மாவட்டத்தில் 6 காவல் நிலையங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தடாகம், பெரிய நாயக்கன் பாளையம், பொள்ளாச்சி கிழக்கு, ஆனைமலை, மகாலிங்கபுரம், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 காவல் நிலையங்களில் இது போன்ற வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாகவும் முதல் கட்டமாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 60 வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக தமிழக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பெரியாருக்கு எதிரான பேச்சிற்காக பல்வேறு அரசியல் கட்சிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாகவும் 60க்கும் மேற்பட்ட வழக்கு பதிவு இன்னும் புகாரானது கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு பதிவானது அடுத்து இவர் சீமான் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படுவ வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.